இந்த கல்ச்சர் ஸ்டடீஸ், அப்ப இந்த கலாச்சாரம் இல்லையா, அந்த டைட்டில பார்த்தாலே தெரியுது, கல்ச்சர் ஸ்டடீஸ். அப்ப கலாச்சாரத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப என்ன படிப்பாங்க, எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை படிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, பாப்புலர் கல்ச்சர், வெகுஜனம், சாதாரண மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம் அப்படிங்கிறது அன்றாட பண்ணக்கூடிய ஒண்ணு. அதே போல யூத் சப்கல்ச்சர். இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து உங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த இளைஞர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காலேஜ் போற பசங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு காலேஜ் கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு குரூப்ல ஒரு கல்ச்சர் இருக்கும், அதை பத்தியும் படிப்பாங்க. இல்லன்னு சொன்னா மாஸ், ரொம்ப வெகுஜனமா எல்லாரும் இந்த ஒரு சினிமா இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு படத்துக்கு போறதோ இல்ல வந்து ஒரு பீச்சுக்கு போறதோ எதுனாலும் ஒண்ணு, இல்ல மாலுக்கு போறதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு, வாழ்க்கையோட அங்கமா இருக்கு. அப்ப அதுல வந்து இந்த ஃபீல்டு கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு ஒரு லிட்ரேச்சரோட கனெக்ட் ஆனது. ஆனா லிட்ரேச்சர் மட்டும், இலக்கியம் மட்டும் மையம் கிடையாது. அவங்க வந்து லிட்ரரி டெக்ஸ்ட மட்டும் மையமா வச்சு படிக்க மாட்டாங்க. லிட்ரரி டெக்ஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க அவ்வளவுதானே தவிர அவங்க எதனாலும் படிப்பாங்க. இதுல இருக்கிற கிரிட்டிக்ஸ் ஒரு பல்ப் லிட்ரேச்சரையும் படிப்பாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா லிட்ரரி தியரியில வந்து ஒரு கிளாசிக் லிட்ரேச்சரை பத்தி படிப்பாங்க. உடனே எடுத்தோடனே டிக்கன்ஸ், ஜார்ஜ் எலியட்னு. இங்க அப்படி கிடையாது. இங்க பல்ப் ஃபிக்ஷனா சாதாரணமா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ராஜேஷ் இல்ல மத்தவங்க எல்லாம் எழுதுற இந்த கிரைம் த்ரில்லர் இல்ல அதே மாதிரி இல்ல உங்களுக்கு வந்து விகடன்ல வரக்கூடிய சாதாரண கதைகள் இல்ல ஏதாவது ஒரு கதைகள் அதை கூட வந்து எடுத்து படிப்பாங்க. ஜேர்னலிசம் இது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு. இந்த முக்கியமா வந்து இந்த காலகட்டத்துல நியூஸ் பார்க்காம யாரும் இல்ல. அது பிரிண்டா இருக்கட்டும் இல்ல டிவியா இருக்கட்டும், அதுல எப்படி வந்து இந்த உலகத்தை காமிக்கிறாங்க அதை பத்தி படிப்பாங்க. இல்ல எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்க, இல்ல காமிக்ஸ், இல்ல ரொமான்ஸ் நாவல்ஸ் கதைகள், இல்ல படங்கள். அப்ப மியூசிக் வந்து அந்த காலத்துல கிளாசிக் மியூசிக் படிப்பாங்க. பட் கல்ச்சர் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமம். இந்த இடத்துல வந்து ஹை ஆர்ட், லோ ஆர்ட் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது. அவங்க எல்லாத்தையும் சரிசமமா பாவிப்பாங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு அப்படின்னு பார்த்தா இந்த சினிமா பாட்டு அதுவும் பாட்டு தான். இல்ல உங்களுக்கு சாதாரணமா வந்து கச்சேரியில பாடுறாங்களா அதை மட்டும் இல்லாம சினிமா பாட்டா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து கானா பாட்டா இருக்கட்டும், எதனாலும் இவங்க படிப்பாங்க. அப்புறம் டெலி சீரியல்ஸ் அதையும் ஒரு முக்கியமான அங்கமா பாக்குறாங்க. இல்ல உங்களுக்கு வந்து அப்ப கல்ச்சர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஏன் பிரியாணி அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவுல பிரியாணிக்கு இருக்கிற மகத்துவம் என்ன, பிரியாணி அப்படின்னு சொன்னா என்னென்ன கல்ச்சரல் குணாதிசயம் எல்லாம் வருது, இப்ப எந்த மதத்தோட இதை நம்ம பாக்குறோம், இல்ல எந்த விழாவுக்கு இது பாக்குறோம், இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற பவர் பாலிடிக்ஸ் என்ன, ரைட்? அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற இப்ப எந்த நிறுவனங்கள்லாம் இது வந்து ஒரு ஃபுட் செயின் அப்படின்னு சொன்னா எந்தெந்த இதெல்லாம் பிரியாணி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன ரெஸ்டாரண்ட் நேம் எல்லாம் வருது, அது எல்லாத்தையும் படிக்கலாம். இல்ல ஒரு கோலத்தை பத்தி படிக்கலாம், இல்ல ஜல்லிக்கட்டை பத்தி படிக்கலாம், இல்ல உங்களுக்கு தெருக்கூத்தை பத்தி படிக்கலாம். இது எல்லாமே வந்து கலாச்சாரத்துல தான் வரும். இப்ப நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம வந்து படிக்க தான் செய்வோம். அப்ப இந்த ஃபீல்டு கல்ச்சர் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு ஃபீல்டா எப்படி எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சோ கல்ச்சர் ஸ்டடிஸ் எப்படி எமர்ஜ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1964 1964 உங்களுக்கு ரிச்சர்ட் ஹாகர்ட் அப்படிங்கிறவரும் ஸ்டூவர்ட் ஹால் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மையத்தை வந்து நிறுவுறாங்க. ஒரு சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ், ரைட்டா? அது எங்க நிறுவுறாங்க அப்படின்னு சொன்னா த யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம். அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா யூகே, உங்களுக்கு வந்து யுனைடெட் கிங்டம்ல இருக்கு, இங்கிலாந்து. சோ அங்க வந்து இது ஒரு சாதாரண சென்டர். என்ன சென்டர் அப்படின்னு சொன்னா ஒரு ரிசர்ச் சென்டர். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர். அதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, அவங்க ஒவ்வொரு டாபிக் எடுக்கிறாங்க, அவங்களோட தீசிஸ் எழுதுறாங்க, இல்ல டெசர்டேஷன் எழுதுறாங்க, சப்மிட் பண்றாங்க. ஒரு சாதாரண ஒரு சென்டரா ஆரம்பிக்கப்படுது, சரியா? அப்போ இதுல இருந்து அப்படியே படிப்படியா இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டா வளர்ந்து ஒரு ஃபீல்டா எமர்ஜ் ஆகுது. அது எப்படின்னு பார்ப்போம். அப்ப இதுல அதர் மெம்பர்ஸ் இவங்களை தவிர இப்ப உங்களுக்கு வந்து ரிச்சர்ட் ஹாகர்ட், ஸ்டூவர்ட் ஹாலை தவிர வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? ரேமண்ட் வில்லியம்ஸ் ஒரு முக்கியமான ஒரு லிட்டரரி கிரிட்டிக் அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இபி தாம்சன் அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன். அதுக்கப்புறம் ஸ்டூவர்ட் ஹால் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சோசியாலஜிஸ்ட். அப்ப இவங்களோட ஃபீல்ட் எல்லாம் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஃபீல்ட்ல இருந்து வராங்க. ஆனா ஏற்கனவே சொல்றேன், கல்ச்சர் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது இலக்கியத்தை மையமா வச்சது கிடையாது, லிட்ரேச்சர் தான் சென்டர் கிடையாது. லிட்டரரி டெக்ஸ்ட் அவங்க எடுத்துப்பாங்க அவ்வளவுதானே தவிர தட் இஸ் நாட் த சென்டர். இப்ப நாங்க இதுக்கு முன்னாடி நம்ம நேத்து முன்னாடி நாள் 2 நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிட்டரரி தியரி பார்த்தோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரரி டெக்ஸ்ட் தான் வந்து சென்டரா இருக்கும். அதுல இருக்க ஒரு கான்செப்ட் எடுத்து பேசுவாங்க. இங்க அப்படி கிடையாது, எதை பத்தினாலும் பேசுவாங்க. அதனால ஒரு ஹிஸ்டாரியன், ஒரு வரலாற்று பின்னணி கொண்டவர் முக்கியமா இருக்கிறாரு, இல்ல சோசியாலஜி அதை தெரிஞ்சவர் முக்கியமா இருக்காரு, இல்ல லிட்ரேச்சர் வரலாம், எந்த ஃபீல்டுனாலும் இதுக்குள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ 1968 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் ஹாகர்ட் வந்து அந்த பதவியில இருந்து வேற பதவிக்கு போறாரு.
அப்ப அந்த இடத்தை ஃபில் பண்றது யாரு? ஸ்டூவர்ட் ஹால். அவருக்கு பின்னாடி இருந்தவர் வந்து சக்சீட் பண்றாரு. த டைரக்டர் ஆஃப் த CCS CCS இதை வந்து சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடிஸ், அதை ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1979 இன்னொரு டைரக்டர் வராது. இப்ப அவங்களுக்கு 3 டைரக்டர் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிச்சர்ட் ஹாகர்ட், அடுத்தது ஸ்டூவர்ட் ஹால், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ரிச்சர்ட் ஜான்சன். இவர் வந்து ஸ்டூவர்ட் ஹாலுக்கு அப்புறம் வராரு. இந்த 3 டைரக்டர் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா அவங்கதான் வந்து இந்த ஃபீல்ட வந்து வழி நடத்தி வெவ்வேறு திசையில போக்க மாத்துறாங்க. அப்போ ரிச்சர்ட் ஹாகர்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பீரியட் வந்து ஸ்டூவர்ட் ஹாலோட பீரியட். அவர் அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த சென்டர் மையத்துக்கு வந்து டைரக்டரா இருக்கிறப்போ அவர் அந்த கல்ச்சரல்ஸ்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அதெல்லாம் வந்து வெவ்வேறு தளத்துக்கு வந்து எடுத்துட்டு போனார். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு கிரிட்டிக்ஸா பார்ப்போம், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்களோட முக்கியமான புத்தகங்கள் என்ன, அது மட்டும் இன்னைக்கு பிரீஃபா பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிப்போம். சரியா? சோ வில் கோ பிஃபோர் தட். அப்ப இந்த சென்டர் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஜேர்னல் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்ப அங்க ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப அவங்க எஸ்ஏ எழுதுவாங்க இல்லையா? இப்ப யாராட்டும் ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற ஒரு ஒரு கேமை பத்தி எழுதலாம், இல்ல ஒரு நிகழ்வை பத்தி. இப்ப நம்ம இருக்கிறோம், ஏதாவது ஒரு நிறுவனத்தை இங்க தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் தெருக்கூத்தை பத்தி படிக்கலாம், இல்ல பிரியாணி பத்தி படிக்கலாம், இல்ல கோலத்தை பத்தி படிக்கலாம், நம்ம கலாச்சாரத்தை பத்தி ஒவ்வொன்றா படிக்கலாம், அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதுவோம். அப்ப எதுல பப்ளிஷ் பண்றது அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு ஜேர்னல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜேர்னலோட பேர் வந்து ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இன் கல்ச்சுரல் ஸ்டடிஸ். அது ஒர்க்கிங் தான், இன்னும் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இன் கல்ச்சுரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இதான் அந்த ஜேர்னல். அது யாரு பப்ளிஷ் பண்றாங்கன்னா அவங்களே, சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடிஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம், அதை பப்ளிஷ் பண்றாங்க. அப்போ இதுலதான் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸோட கட்டுரைகள் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. அவங்களும் பப்ளிஷ் பண்றாங்க, ஸ்டூவர்ட் ஹால், ரிச்சர்ட் ஹாகர்ட்லாம், இந்த கல்ச்சர் ஸ்டடிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது முதன்மையா வந்து பிரிட்டிஷ் கல்ச்சர் ஸ்டடிஸா தான் இருக்கு. ஏன்னா இது பிரிட்டன்ல ஆரம்பிக்கப்பட்டது. அதனால அந்த கலாச்சாரத்தை மட்டும் தான் முதன்மையா வச்சு அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க எழுதுற கட்டுரைகள் புத்தகமா வெளியிடுறாங்க, ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸா பப்ளிஷ் பண்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு கலெக்ஷன் தான் வந்து இந்த பக்கம் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. 1982ல பப்ளிஷ் ஆகுது. முக்கியமா ஸ்டூவர்ட் ஹால் டைரக்டரா இருக்கிறப்போ. தி எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக், ரேஸ் அண்ட் ரேசிசம் இன் 70s பிரிட்டன். அப்ப என்ன ஒரு தலைப்பா எடுத்துக்கிறாங்க, 70ல பிரிட்டன்ல 70கள்ல இந்த இனம் இல்ல இன பிரச்சனை இதெல்லாம் எப்படி இருக்கு, ரேசிசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல பல பேர் கட்டுரைகள் இதை எழுதுறாங்க. அதான் அந்த எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக், திருப்பி அடிக்குது இல்லையா? இப்ப வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, அங்கங்க போய் ஆட்சி பண்றாங்க. 70கள்ல வந்து அந்த இப்ப இந்த காலனி எல்லாம் வந்து விடுதலை பெறாங்க, அவங்க திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டுரை அந்த புத்தகத்துக்கு வந்து தலைப்பு வச்சிருக்காங்க. அப்ப நாளைக்கு உங்களுக்கு கேள்வி வரப்ப இப்படி கேட்பாங்க, தி எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக் இது வந்து யார் பப்ளிஷ் பண்ணா, இல்ல இது இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த புத்தகத்தோட போயிட்டு ஒரு கான்டென்ட்ஸ் பேஜ் எடுத்து பார்க்கலாம். இப்ப போயிட்டு நீங்க கூகுள்ல போய் இதை அடிச்சு இந்த புத்தகத்தோட கான்டென்ட்ஸ் பேஜ், அதுல யாரு என்ன எஸ்ஸே எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நாளைக்கு அதுவே கூட ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு வந்து இந்த எம்பையர் ரைட்ஸ் பேக் அப்படின்னு இன்னொரு ஒரு ஃபேமஸ் புத்தகம் இருக்கு, போய் அதை போய் செக் பண்ணுங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. ஏன்னா அது போஸ்ட் கொலோனியல், ஏன்னா போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிசம் தனி ஒரு கிரிட்டிசம் இருக்கு. அதுல ஒரு முதன்மையான டெக்ஸ்ட் வந்து தி எம்பையர் ரைட்ஸ் பேக். அப்ப அந்த புத்தகத்தை யாரு எழுதுனா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இதுல பார்ப்போம். அடுத்து இதே போல ஒரு 2-3 முக்கியமான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அதுல ஒரு கலெக்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் த்ரூ ரிச்சுவல்ஸ், யூத் சப்கல்ச்சர் இன் போஸ்ட் வார் பிரிட்டன். இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா இந்த யூத், முக்கியமா பிரிட்டன்ல இருக்கிற இளைஞர்கள், அவங்களுக்குன்னு ஒரு சப்கல்ச்சர், ஒரு மெயின் கலாச்சாரம் போகுது, அதுக்கு இல்ல அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரத்தை வச்சிருக்காங்க, சப்கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறத எதிர்த்து, அதாவது ஒரு ரூல் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணி எதிர்க்கிறாங்க. ரைட்டா? அத வந்து ஒரு தலைப்பா வச்சுக்கிட்டு இந்த கட்டுரை எல்லாம் தொகுத்து ஒரு கலெக்ஷன் போடுறாங்க. அதான் ரெசிஸ்டன்ஸ் த்ரூ ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாரு எடிட் பண்ணிருக்கா நீங்க பேர் பாத்தீங்கன்னா ஸ்டூவர்ட் ஹால் அவரும் டோனி ஜெஃபர்சன், இவங்க 2 பேரும் எடிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது பின்னாடி வர ஒரு கலெக்ஷன். இதை பப்ளிஷ் பண்றது அவங்க தான், அந்த டிபார்ட்மெண்ட் தான், அந்த யூனிவர்சிட்டி தான், பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டி. ஆனா அந்த டைட்டில் பாருங்க, ஆஃப் சென்டர், OFF, ஆஃப் சென்டர் ஃபெமினிசம் அண்ட் கல்ச்சர் ஸ்டடிஸ். எடிட் பண்ணது வந்து சாரா பிராங்க்லின், அதுக்கப்புறம் சீலியா லூரி, அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி ஸ்டேசி, இவங்க 3 பேரும். அப்ப நீங்க இந்த ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்கலாம். அப்ப முதல்ல வந்து பிரிட்டிஷ் கலாச்சாரம்னு ஆரம்பிச்சு அதுக்குள்ள ரேஸ்
இல்ல ரேசிசம் வந்து உள்ள வருது, அதுக்கப்புறம் ஃபெமினிசமும் உள்ள வருது. சோ படிப்படியா வந்து ஒவ்வொரு தலைப்பா வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க. சரியா? அப்ப நாளைக்கு வந்து இந்த ஒரு கேள்வி கூட பட்டுன்னு கேட்பாங்க. ஆஃப் சென்டர் ஃபெமினிசம் அண்ட் கல்ச்சர் ஸ்டடீஸ் யார் எடிட் பண்ணா கல்ச்சர் ஸ்டடீஸ் சொல்லிட்டு. அப்போ கல்ச்சர் ஸ்டடீஸ்க்கு சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க பாக்குறோம். அப்ப இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, கல்ச்சர் ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு புத்தகம் வந்து இது வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்டரி புக் வரல. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்டரி புக் மாதிரி இருக்கும், எங்க ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது பார்ப்போம். அப்போ நீங்க இந்த சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சர் ஸ்டடீஸ் த சிசிஎஸ் அதோட இயர் பாத்தீங்கன்னா தொடங்குனது 1964. அதுக்கப்புறம் அது ஒரு சென்டரா எப்ப முடிவடையுது அப்படின்னு சொன்னா 1988ல அது முடிவடையுது. ஏன்னா 1988ல அது வெறும் சென்டரா மட்டும் இல்ல, அது வந்து ஒரு டிபார்ட்மெண்டா மாறுது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் ஸ்டடீஸா பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில அது தனி ஒரு டிபார்ட்மெண்டா வளர்ந்துடுச்சு 1988ல. அப்ப சென்டர் அப்படின்னு நீங்க பேசுனீங்க 64ல இருந்து 88 வரைக்கும். 88ல வந்து அது டிபார்ட்மெண்டா மாறுது. அப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 2002ல வந்து இதை வந்து க்ளோஸ் பண்றாங்க. அது வந்து பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு. பட் 2002ல வந்து இப்ப க்ளோஸ் பண்றாங்க. பட் இது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இல்லாம கல்ச்சர் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இது ஒரு சின்ன ஒரு அங்கமா இப்ப இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க வந்து இந்த ஒரு ஸ்லைடு நீங்க பார்த்து வச்சுங்க. இது வந்து ஒரு சம் அப் பண்ற மாதிரி இந்த சென்டர் எப்பத்துல இருந்து எப்ப ஆரம்பிச்சாங்க 64ல இருந்து 88 வரைக்கும் இருக்கு, டிபார்ட்மெண்டா மாறுது, க்ளோஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இதோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் இப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கல்ச்சரல் கிரிட்டிக்ஸ். அப்போ இங்க பிரிட்டன்ல இருக்கிற கிரிட்டிக்ஸ் அவங்களோட கான்செப்ட்ஸ் என்ன புத்தகம் எழுதாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இதுதான் தொடக்கமா அப்படின்னு சொன்னா இது ஒரு தொடக்கம் தான். இதே போல அமெரிக்காவிலையும் தொடங்கியிருக்காங்க. இதே போல வந்து பல நாடுகள்ல கல்ச்சரல் ஸ்டடீஸ் அங்கங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒரு ஃபீல்டா எமர்ஜ் ஆனது பிரிட்டன்ல தான். இப்ப முதல்ல நம்ம யாரை பார்ப்போம்னா ரிச்சர்ட் ஹாகர்ட் தான். ஏன்னா ரிச்சர்ட் ஹாகர்ட் தான் வந்து என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைரக்டர் இந்த சென்டருக்கு. அப்ப அவர் யாரு அப்படின்னு சொன்னா ப்ரொஃபசர் ஆஃப் இங்கிலீஷ் அட் பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டி அப்போ 1962ல. அதுக்கப்புறமா 64ல அப்படியே ஒரு 2 வருஷம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில ஃபண்ட் எல்லாம் அவருக்கு கிடைக்குது, அதை வச்சு வந்து அந்த சென்டரை வந்து நிறுவுறாரு. அப்ப 64ல வந்து அவர் என்ன பண்றாரு, டைரக்டரா மாறுறாரு. 64ல இருந்து 68 வரைக்கும் அந்த சென்டருக்கு வந்து சிசிஎஸ் அந்த 3 சிஎஸ் அதுக்கு வந்து டைரக்டரா இருக்காரு. அதுக்கப்புறம் 68ல வந்து இந்த பொறுப்பை வந்து யாருக்கு ஸ்டூவர்ட் ஹால் கிட்ட கொடுத்துட்டு இவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருது, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் எங்க யுனெஸ்கோல இருந்து கூப்பிடுறாங்க. அதனால 1969ல இருந்து அங்க போயிடுறாரு. சரியா? ஆனா இந்த அமைப்பை இந்த சென்டரை நிறுவனத்துக்கு முக்கியமான காரணம் ஹோகர்ட் தான். அப்போ ஹோகர்ட் தான் வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போன நெட் எக்ஸாம்ல இது கேள்வியும் வந்துருந்துச்சு, யார் வந்து முதல் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அப்ப இவர் என்ன பண்றாரு, இவரோட கான்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொன்னா த யூசஸ் ஆஃப் லிட்ரஸி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப். அதுதான் அவரோட முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இவரோட அப்ரோச் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கான்செப்ட் கல்ச்சுரலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா இவர் பேசிக்கா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரா இருந்தாலும் ஒரு சோசியலாஜிக்கல் அப்ரோச், ஒரு மார்க்சிஸ்ட் அப்ரோச் இருக்கும். அப்ப மார்க்சிசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் இல்லையா, அவங்களோட கலாச்சாரத்தை பத்தி படிக்கிறதுக்கு இவரு இந்த புத்தகத்தை எழுதுறாரு. அப்ப அவர் எடுத்துக்கிற அப்ரோச் வந்து ஒரு மானிடவியல், ஒரு ஆந்த்ரோபாலஜி, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் கைண்ட், அந்த அப்ரோச்சும் ஒரு வரலாறு அந்த பின்னணி கொண்டதும் ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் வந்து எடுத்துக்கிட்டு அவர் எதை படிக்கிறாரு அப்படின்னு சொன்னா தி இங்கிலீஷ் ஒர்க்கிங் கிளாஸ் கல்ச்சர். எந்த கலாச்சாரம், ஏன்னா இது கல்ச்சர் ஸ்டடிஸ் இல்லையா, எல்லா கலாச்சாரத்தையும் ஒரே ஆள் படிக்க முடியாது. அவர் வந்து தனக்கு வந்து டாபிக் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறார். 1930ஸ்ல இருந்து 1950s வரைக்கும் மட்டும் இந்த ஒரு 20 வருஷம் 30ல இருந்து 50 வரைக்கும் இங்கிலாந்துல அங்க இருக்கிற தொழிலாளர்கள் ஒர்க்கிங் கிளாஸ் அந்த கிளாஸை சேர்ந்தவங்கள அவங்களுக்கு இருக்கிற கல்ச்சர் மட்டும் படிக்கிறார். அப்ப இந்த புத்தகத்தை வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாரு. பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா முதல் பார்ட்டுக்கு ஒரு என்ன டைட்டில் வைக்கிறாரு, அண்ட் ஓல்டர் ஆர்டர், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில ஃபுல்லா, அதாவது இது படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த 30ல 1930s and 50sல இங்கிலாந்து எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன ட்ரெஸ் போட்டாங்க, என்ன வேலை பார்த்தாங்க, அவங்க என்ன சம்பாதிச்சாங்க, வீக்கெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மைன்யூட் டீடைலா அது ஒவ்வொன்னையும் அவங்க என்ன டீ குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னையும் பார்த்து எழுதியிருப்பார். A detailed account of the lived culture of the working class. அது அவர் என்ன சொல்றாரு, இதே போல அன்றாட வாழ்க்கை வந்து lived culture, நிஜமா வாழ்ந்த ஒரு கலாச்சாரம், அது முக்கியமா இந்த ஒர்க்கிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க என்ன புத்தகம் படிச்சாங்கன்னு ஒவ்வொன்றும் டீடைல்டா இருக்கும். சரியா?
அது பார்ட் இந்த புத்தகத்துல. ரெண்டாவது பார்ட் என்னன்னு சொன்னா அதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறாரு, ஈல்டிங் பிளேஸ் டு த நியூ. அப்போ பழைய கலாச்சாரம் அப்படி இருந்துச்சு, ஆனா புதிய கலாச்சாரம் என்ன இருக்கு, என்ன எதுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா கமர்ஷியல் கல்ச்சரை பத்தி பேசுறாரு தன்னோட புத்தகத்துல இரண்டாவது பகுதியில. இப்போ கமர்ஷியல் கல்ச்சர், இப்ப அப்போ வந்து லிவ்டு கல்ச்சர், ஒர்க்கிங் கிளாஸ். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கலாச்சாரம் எப்படி இருக்கு, ஒரு ப்ராடக்ட விற்கணும் இல்லையா, வணிகம் அந்த சம்பந்தப்பட்டமா இருக்கு. அப்போ கமர்ஷியலா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் இவர் வந்து அதை பாசிட்டிவா பார்க்காம கொஞ்சம் நெகட்டிவா பாக்குறாரு. அதனால வந்து கொஞ்சம் தாக்கிதான் இதை வந்து எழுதுறாரு. அது எப்படி வந்து இந்த கலாச்சாரத்தை கெடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன்ல அவர் எழுதுறாரு. ஆனா பிற்காலத்துல வந்து இந்த கனெக்டேஷன் மாறும். ஏன்னா கல்ச்சர் ஸ்டடிஸ்ங்கிறது எல்லாத்தையும் பொதுவா தான் பாவிக்கணும், ரைட்டா? அது பின்னாடி அந்த ஆட்டிடியூட் வந்து மாறுது. பட் இவர் எழுதுறப்ப வந்து ஒரு ஆசிட் அக்கவுண்ட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் கல்ச்சர். அப்ப இந்த வியாபார நோக்கத்தோட வந்து ஒவ்வொன்னுத்தையும் வந்து விற்பனை மையமா வச்சுக்கிட்டு ஒரு கலாச்சாரம் வருது. அந்த கலாச்சாரத்தை இவர் வந்து கொஞ்சம் விமர்சிக்கிறார் இரண்டாவது பகுதியில. அப்ப இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கேள்வியா வரும். ஏன்னா ரிச்சர்ட் ஹாகர்ட் உங்களுக்கு வந்து போன வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் கேள்வி கேட்டப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் அவங்க கேட்கலாம், த யூசஸ் ஆஃப் லிட்ரஸி யார் எழுதுனா அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு கேள்வி வரலாம். இல்ல அந்த புத்தகத்தை பத்தி உங்களுக்கு அவுட்லைன் நீங்க கொடுத்துருக்கேன், இது ஒருவேளை இப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ஸ்டூவர்ட் ஹால். அப்ப ஸ்டூவர்ட் ஹால் பார்த்தீங்கன்னா ஜமாய்க்கன் இல்ல ஜமாய்க்கா அங்க பிறந்தவர், அதுக்கப்புறம் பிரிட்டனுக்கு குடியேறாரு இல்லையா. அப்ப அவங்களுக்கு தெரியும் இதே மாதிரி வந்து ஜமாய்க்காவில இல்ல உங்களுக்கு வந்து கருப்பின மக்கள் வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, பிரிட்டனுக்கு போறாங்க, பிழைப்புக்காக போறாங்க, இல்ல வந்து அடிமையா அங்க வந்து போறாங்க, எடுத்துட்டு கூட்டி போடுறாங்க. அங்க போயிட்டு ரயில்வேஸ் இந்த ரயில் ஒவ்வொன்னுத்தையும் போடுறதுக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் போடுறது அது உருவாக்குனது அவங்கதான். அங்க போயிட்டு எசென்சியலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனதும் அவங்கதான். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க, சிட்டிசன்ஷிப் கேட்கறாங்க. அப்ப அவங்க வந்து நேச்சுரல் அங்க பிறந்தவங்க கிடையாது. அப்போ அங்க வந்து கொத்தடிமையா கூட்டி வரப்பட்டவங்க, அதுக்கப்புறம் அங்கேயே வாழ்றாங்க. அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க, அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி அவங்களும் பிரிட்டிஷ் சிட்டிசன் தான் பின்னாடி, சரியா? அப்ப அவங்களோட கலாச்சாரத்தை பத்தி மெயின் ஸ்ட்ரீம்ல யாரும் பேசுறது இல்ல. பிரிட்டிஷ் கல்ச்சர்னு சொன்னா எல்லாரும் வந்து பிரிட்டனை பத்தி பேசுறாங்க. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரத்தை பத்தி யார் பேசுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு ஸ்டூவர்ட் ஹால் என்ன பண்றாரு, அதை மையமா வச்சுக்கிட்டு தன்னோட டைரக்டர்ஷிப் அவர் வந்து அந்த சென்டருக்கு வந்து 1968ல இருந்து 79 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து டைரக்டரா இருக்காரு. இவரு பீரியட்லாம் பாத்தீங்கன்னா கல்ச்சரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல்டா எமர்ஜ் ஆகுது. ஏன்னா வெறும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒயிட் அவங்களோட கலாச்சாரத்தை மட்டும் இல்லாம பிளாக் அவங்களோட கலாச்சாரத்தையும் படிக்கிறார், கருப்பின மக்களோட கலாச்சாரத்தையும் படிக்கிறார். அப்புறம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலுக்கு வந்து ஒரு எடிட்டரா இருந்திருக்காரு. அந்த ஜேர்னலோட பேர் வந்து நியூ லெஃப்ட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஜேர்னலுக்கு வந்து இவர் ஏற்கனவே வந்து டைரக்டரா எடிட்டரா இருந்திருக்காரு. அப்ப இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். அப்ப இவரோட ஒரு புத்தகத்தை மட்டும் பார்ப்போம். அப்ப இவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அந்த கல்ச்சர் ஸ்டடிஸ் வளர்றப்போ அந்த வளர்றோட ஒரு டெவலப்மெண்ட்ல த இஷ்யூ ஆஃப் ரேஸ், இனம், ஒரு கருப்பினம் இல்ல இனத்தை இல்ல இன வெறி எல்லாத்தையும் பத்தி அந்த இஷ்யூவை பேசணும் அப்படின்னு முன் வைக்கிறார். அப்ப முன்னாடி ரிச்சர்ட் ஹாகர்ட்ல இருந்து இவர் வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்றாரு. அப்ப இவரோட பீரியட்ல வந்து ஒரு முக்கியமான புத்தகம் இவர் வெளியிடுறாரு எடிட் பண்ணி, போலீசிங் த கிரைசிஸ், POLICING, போலீஸ் இல்லையா, போலீசிங் த கிரைசிஸ், மக்கிங் த ஸ்டேட் அண்ட் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு கலெக்ஷன். அப்ப இந்த கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் எதை பத்தி முக்கியமா எந்த டாபிக் எந்த கலாச்சாரத்தை வந்து அவர் பாக்குறாருன்னு சொன்னா மக்கிங், MUGGING. அது என்ன மக்கிங்? மக்கிங் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் கிரைம். ஏன்னா திடீர்னு நீங்க வந்து தனியா போறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கத்தியை காட்டி யாரும் இல்லாத பகுதியில ஏய் இப்ப நம்ம இது அடிக்கிற மாதிரி தான், நம்மள மிரட்டி கத்தி முனையில வந்து நம்ம கிட்ட பணத்தை பறிக்கிறாங்க இல்லையா, இல்ல செயின் ஸ்நாச்சிங்கா இருக்கட்டும். அதே போல ஒரு மக்கிங் தனியா மாட்டினா அவங்க கிட்ட இருந்து பர்ஸ் அப்படிங்கிறது காசு அப்படிங்கிட்டு அனுப்புறது. அப்ப இது வந்து ஒரு கிரைமா இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. மக்டு, ஐ வாஸ் மக்டு அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து கத்தி முனையில வந்து என்கிட்ட காசு எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க, என்கிட்ட புடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த ஒரு கலாச்சாரம் இது வந்து அப்ப ரொம்ப நடக்குது. இது ஒரு கிரைம் இது. ஆனா அவர் வந்து கிரைமா மட்டும் பாக்கல, இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக பின்னணி என்ன அப்படின்னு ஒரு பாக்கணுங்கிறாரு. இத வந்து ஒரு சோசியல் பெனமினான் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு நிகழ்வு. இப்போ இந்த ஒரு பிரிட்டன்ல ஏன் இந்த ஒரு மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு சோசியல் இல்லையா, ஒரு சமூக ஒரு நிகழ்வா ஏன் இது வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி படிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல வந்து பிளாக்ஸ் தான் வந்து இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்துறாங்க. இவங்க வந்து வேற இடத்துல இருந்து இங்க வந்தாங்களாம், இவங்க வந்து இந்த வழிப்பறியில ஈடுபடுறாங்க, இவங்களதான் சமூக
கலாச்சாரம் எல்லாம் வந்து உடையுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்போ இதுக்கு பிரச்சனை என்ன? வேலைன்னு ஒண்ணு கொடுத்தா இந்த பிரச்சனை வருமா? அப்போ ஈக்குவல் சிட்டிசன் தானே, பிளாக்கும் வந்து ஈக்குவல் சிட்டிசன் தானே, பிரிட்டிஷ் சிட்டிசன் தானே அப்படிங்கிறாரு. அப்ப அவங்களுக்கு ஓட்டுரிமை வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுன்னு சொன்னா ஈக்குவல் பே கொடுக்கணும். இவங்க வேலை பார்த்தா கம்மியா காசு கம்மியா கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் பேசுறாங்க. அப்ப இது வந்து இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறாரு. சோ இத பத்தி ஒரு எஸ்ஏ கலெக்ஷன் தான் வந்து போலீசிங் த கிரைசிஸ். அப்ப ஸ்டூவர்ட் ஹால் அப்படின்னு சொன்னா நீங்க இதை முதன்மையா வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு, உங்களுக்கு வந்து இது ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ், அதனால நீங்களும் மேற்கொண்டு போயிட்டு ஸ்டூவர்ட் ஹால் வேற என்ன புக் எழுதிருக்காரு அப்படிங்கறதையும் பாத்துங்க, இல்ல ஸ்டூவர்ட் ஹாலை பத்தி எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது போகும். அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தா ரேமண்ட் வில்லியம்ஸ் தான். இன்னைக்கும் நீங்க கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேமண்ட் வில்லியம்ஸ் தான் எல்லாரும் முதன்மையா பேசக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா இவரு இந்த கிரிட்டிக் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டூவர்ட் ஹாலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா விரியுது. ரைட்டா? அவர் யார் அப்படின்னா வேல்ஸ் அங்க பிறந்த வேல்ஸ் மார்க்சிஸ்ட் அண்ட் கல்ச்சுரல் கிரிட்டிக். அப்ப நீங்க இந்த ஒரு மார்க்சிசம் பின்னணி இருக்கிறத நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த த்ரூ அவுட் இந்த கல்ச்சர் ஸ்டடீஸ்ல. அப்ப இவரோட ஒரு முக்கியமான ஒரு எஸ்ஸே என்ன அப்படின்னு சொன்னா கல்ச்சர் இஸ் ஆர்டினரி. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு எஸ்ஸே. ஏன்னு சொன்னா இது ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கும், இப்ப கலாச்சாரம்னா என்ன? யாராலும் இந்த வார்த்தையை வந்து டக்குன்னு டிஃபைன் பண்ணிட முடியாது. இதுதான் கலாச்சாரம் அப்படின்னு யாராலும் சொல்லிட முடியாது. அப்போ அதை பத்தி சாதாரணமா எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே எழுதுறாரு 1958ல. கல்ச்சர் இஸ் ஆர்டினரி. கலாச்சாரங்கிறது ஒண்ணும் இல்ல, அன்றாடமா நம்ம பண்றோம்ல அதான் கலாச்சாரம். ஏன்னா நம்ம கலாச்சாரம் எடுத்தோடனே அது இதுன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமா பேசுவோம். அவர் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, இந்த பாரு காலையில எந்திக்கிறோம், ரைட்டா, என்ன சாப்பிடுறோம், நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறத நம்ம கலாச்சாரம் தான் முடிவு பண்றது. நம்ம என்ன உட போடுறதுன்னா கலாச்சாரம் தான் முடிவு பண்ணுது. நம்ம எப்படி மத்தவங்க பிஹேவ் பண்றோம் அப்படிங்கிறது கலாச்சாரம் தான் முடிவு பண்ணுது. அதனால கலாச்சாரங்கிறது வந்து ஏதோ பெருசா வெளியில கிடையாது, அன்றாட நிகழ்வு தான் கலாச்சாரம். ஏன்னா கலாச்சாரம் அன்றாட நிகழ்வு தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அவரோட இன்னொரு ஒரு முக்கியமான புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி 1780ல இருந்து 1950 வரைக்கும் அது ஃபுல்லா படிக்கிறார். அந்த பீரியட் ஃபுல்லா படிக்கிறார். 100 வருஷத்துக்கு மேல இல்லையா, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல அது வந்து படிக்கிறார். கல்ச்சர் அண்ட் சொசைட்டி 1780ல இருந்து 1950 வரைக்கும். சரி, இந்த எஸ்ஏல கல்ச்சர் இஸ் ஆர்டினரில அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். முக்கியமான ஒரு கருத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். We use the word culture in these two senses. ரைட்டா? அப்ப நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரெண்டு விஷயத்துக்கு ஒரு ரெண்டு அர்த்தத்துல பயன்படுத்துறோம். ரெண்டு சென்சஸ், டூ சென்சஸ். என்ன? டு மீன் a whole way of life, the common meanings. அதான் முதல் அர்த்தம். அன்றாட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம் அதுதான் வந்து முதல் அர்த்தம். a whole way of life. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம், ஒவ்வொரு கலாச்சாரத்திலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தங்களோட வாழ்க்கையை நடத்துறாங்க. அப்போ அவங்க சாப்பிடுறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதுதான் வந்து இல்ல. அவங்க ஒரு பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்டர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க, இது எல்லாமே வந்து ஒரு வகை. அப்ப இது வந்து கலாச்சாரம் அப்படிங்கிறார், த காமன் மீனிங்ஸ் அப்படிங்கிறார். ரெண்டாவது அர்த்தம் என்ன கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா டு மீன் தி ஆர்ட்ஸ் அண்ட் லேர்னிங், த ஸ்பெஷல் ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரி அண்ட் கிரியேட்டிவ் எஃபர்ட். அப்ப என்ன சொல்றாரு, ஒவ்வொரு கலாச்சாரமும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான அம்சங்களை கொண்டு இருக்கும். அந்த சிறப்பானது அந்த காமன் அன்றாடம் கிடையாது. அந்த சிறப்பான அம்சம் அப்படிங்கிறது வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம எதுல பதிவு பண்ணியிருப்போம், இலக்கியமா இருக்கலாம், இல்ல ஓவியமா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு வந்து டான்ஸ் நடனமா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆர்ட், ஒரு கலை, இல்ல கற்றல், லேர்னிங், அதுல வந்து தொன்று தொட்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போய் நிக்கிறோம், சங்க இலக்கியம் அங்க போய் நிப்போம் இல்லையா. அப்ப சங்க இலக்கியம்ல ஆரம்பிச்சாதான், இப்ப சங்க இலக்கியம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முதன்மையா இருக்கு 2000 வருஷம். அப்ப நம்ம கலாச்சாரம் எல்லாம் அதுல இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்ப அதுல போய் தான் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட், ஒரு எபிக் எடுக்கிறோம். ஒரு எபிக் எடுத்துக்கிட்டு, இல்ல நம்மளுக்கு எபிக் கிடையாது, நம்மளுக்கு ஒரு மைனர் எபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப அதை எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணகி இல்ல கோவலன், இப்ப இன்னும் அதை பேசிட்டு தான் இருக்கோம் இல்லையா. அப்ப இது வந்து அடுத்த கட்டம், இதுவும் நம்ம கலாச்சாரத்துக்குள்ள வரும். ஆனா இது ஆர்ட் அண்ட் லேர்னிங் அதுக்குள்ள போகுது. அப்போ சாதாரண ஒரு வாழ்க்கை ஒண்ணு, இன்னொன்னு வந்து தொன்று தொட்டு வந்து இதே மாதிரி ஒரு ஒரு லேர்னிங், ஒரு கற்றல்லையோ இல்ல மாதிரி ஒரு ஆர்ட்ஸ்லயோ அது வந்து எப்படி வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். இதை ரெண்டுத்தையும் சொல்றதுக்கு தான் நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. சரியா? இது ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இந்த கலாச்சாரம் ஏதோ பெருசா பிரமிப்பா சொல்லுவாங்க, அவர் சாதாரண முடிச்சுட்டு போறாரு. அடுத்த அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சர் கிரிட்டிக் யாருன்னா இபி தாம்சன். இவரும் வந்து அந்த சென்டர்ல சம்பந்தப்பட்டவர் தான், ஒரு ஹிஸ்டாரியன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா
கல்ச்சர் ஸ்டடிஸ் வரைக்கும் லிட்ரேச்சர் சென்டர் கிடையாது. ஏன்னா மத்த கிரிட்டிசிசம் எல்லாம் எடுத்தீங்க, ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரலிசம் எடுத்தீங்கன்னா இல்ல நியூ கிரிட்டிசிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க லிட்ரேச்சர் தான் மையமா வச்சுக்கிட்டு படிப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க எதனால படிப்பாங்க, அதனால ஒரு ஹிஸ்டாரியனும் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. சோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சென்டருக்கு வரக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஜேர்னல் நடத்தினாரு. அந்த ஜேர்னலோட பேரு த நியூ ரீசனர், REASONER. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நெட் எக்ஸாம்ல வந்து ஜேர்னல்ஸ் வந்து அதிகமா கொஸ்டின் வருது, யார் எந்த ஜேர்னல் நடத்தினாங்கன்னு. சோ இது வந்து ஒரு ஜேர்னல் த நியூ ரீசனர், EP தாம்சன் நடத்தினார். அப்ப இவரோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இந்த 2 புத்தகத்தை வந்து சொல்றாங்க. இவர் எதை பத்தி படிக்கிறாரு, காமன் பீப்புள், அன்றாட மக்களை பத்தினா அவங்களோட கலாச்சாரத்தை பத்தி தான் படிக்கிறார். எப்படி ரிச்சர்ட் ஹாகர்ட் படிச்சாரோ அதே போல. அப்ப அவரோட 2 புத்தகம், த மேக்கிங் ஆஃப் தி இங்கிலீஷ் ஒர்க்கிங் கிளாஸ், அதாவது அங்க பிரிட்டன்ல இந்த ஆங்கிலேயரோட ஒர்க்கிங் கிளாஸ், அந்த அடித்தட்டு மக்கள் எப்படி வந்தாங்க, மேக்கிங் எப்படி உருவானாங்க. அப்போ கோல் இல்லையா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கறி ஆள்றதுக்கு வந்து சாதாரண மக்கள் தான் போய் ஆடுறாங்க. அந்த கட்டத்துல ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா தான் வருது. அப்போ ஒர்க்கிங் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சமூகம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. நீங்க இதை முக்கியமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா DH லாரன்ஸ், நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர்ல DH லாரன்ஸ் நாவல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோல் மைனிங் பத்தி அவர் வந்து தன்னோட நாவல்ல வந்து நாட்டிங்ஹாம்ஷயர் இல்லையா, நாட்டிங்ஹாம்ல வந்து சென்டர் வச்சுட்டு எழுதியிருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பாவும் ஒரு கோல் மைனர் தான், DH லாரன்ஸோட அப்பாவும். சோ அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா இது நம்மளுக்கு அப்படியே லைட்டா லிட்ரேச்சர்ல நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து EP தாம்சனோட இன்னொரு புத்தகம் வந்து த பாவர்ட்டி ஆஃப் தியரி அண்ட் அதர் எஸ்ஸேஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த தியரி வந்து சில நேரம் வந்து எவ்வளவு வறுமையா இருக்கு, ஏன்னா எல்லா தியரி வந்து எல்லாத்தையும் வச்சு படிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம இந்த அன்றாடம் பாக்குறோம், இந்த லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஆகுனா சில ஒரு கூட்டம் இருக்கும், தியரின்னு போவாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்டும் படிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு எஸ்ஏவும் படிச்சிருக்க மாட்டாங்க. யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு தியரி அது ஏதோ பெருசா பிரம்மாண்டமா சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றீங்கன்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க, சும்மா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சு ஆத்துவாங்களே தவிர ஐடியாஸ் இருக்காது. ரைட்டா, அவங்க வந்து லிட்ரேச்சரையும் படிக்கிறது இல்ல, வெறும் இந்த தியரியை வச்சுக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஏன் ஏமாத்துற ஒரு ஹார்ஷ் டேர்ம் தான். ஏன் சொல்றேன்னா அது எந்த வகையிலையும் பயனுள்ளதா இல்ல லிட்ரேச்சருக்கு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு, லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் நகர்றதுக்கு அது பயனுள்ளதா இல்லை. அப்ப அவரும் அதை பத்தி சொல்றாரு, த பாவர்ட்டி ஆஃப் தியரி, பாவம் வறுமையில இருக்காங்க. அந்த காலத்துல இருந்து காலத்துல அதே தான் பேசுறாங்க தவிர புதுசா எதுவும் பேசுறது இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு டாபிக் எடுக்கணும், ஒரு எடுத்து அதுல நம்மளால என்ன புதுசா சொல்ல முடியும் அப்படிங்கறத வந்து EP தாம்சன் வலியுறுத்துறாரு. அப்ப இதே மாதிரி கல்ச்சர் ஸ்டடிஸ் எடுத்தீங்கன்னா புதிய ஒரு கண்ணோட்டம், வெறும் லிட்ரேச்சர் மட்டும் இல்லாம அதுல ஒரு சோசியல் ஆஸ்பெக்டையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து டிக் ஹெப்டிச், HEBDIGE. இவர் யார் அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் மீடியா தியரிஸ்ட். இவரோட ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொன்னா யூத் சப்கல்ச்சர். இதை மட்டும் ஒரு தனி டாபிக்கா எடுக்கிறார், ஒரு தனி புத்தகமா எடுத்து பண்றாரு. அது என்ன யூத் சப்கல்ச்சர். இப்ப நம்ம பாருங்க, நம்ம ஊர் எடுத்துக்கோங்க, நம்ம ஊர்ல சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காலேஜ் பசங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். அவங்க எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து கல்ச்சர் ஸ்டடிஸ் வந்து அதை வந்து தரைக்குறைவா பார்க்காது. கல்ச்சர் ஸ்டடிஸ் பாருங்க எல்லாமே ஒண்ணுதான், சரியா. அப்போ இவர் என்ன பண்றாரு, டிக் ஹெப்டிச் சப்கல்ச்சர் த மீனிங் ஆஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுல வந்து இந்த இளைஞர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு கலாச்சாரத்தை எப்படி உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா மெயின் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் டிப்டாப்பா இருக்கணும், ஒரு பிரிட்டிஷ் அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதை இவங்க வந்து உடைக்கிறாங்க இப்பவும் கூட இல்லையா. நம்ம இங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா சில காலேஜஸ் பாக்குறோம், பார்த்தோன்னே அவங்க வந்து அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஒரு மொழி இருக்கு, அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ் டே அப்படின்னு சொன்னா ஒரு சென்னையில அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிரளயமே நடக்கும். ஏன்னா பஸ் டே அப்படின்னு சொன்னா பஸ் எல்லா பஸ் மேல ஏறிக்கிட்டு ஒரு விசில் அடிச்சு ஒரு பஸ்ல கேக் வெட்டி, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 3 வருஷம் இல்ல ஒரு 5 வருஷம் படிப்பு வரப்ப வந்து அந்த பஸ்லயே தான், ஏன்னா சென்னைக்கு வரப்ப வெளியூர்ல இருந்து வராங்க இல்லையா, இல்ல ஒரு இந்த பக்கம் சப்பர்பன் திருவள்ளூர் இந்த பக்கம் தான் வராங்க, காஞ்சிபுரத்துல வராங்க. அப்ப அந்த பஸ்ல டிராவல் பண்ணி வந்தது வந்து அவங்க ஒரு கலாச்சாரமா எடுத்துக்கிறாங்க, அது ஒரு பஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. அப்ப அந்த நிகழ்வு வந்து உங்களால படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது சப்கல்ச்சர் தான். அப்ப பஸ் டேல அவங்க என்ன பண்ணுவாங்க அதை பத்தி யாராட்டி எழுதியிருக்காங்களா, போய் தேடணும். அப்போ அந்த மாணவர்கள்ட்ட பேசணும், அவங்க கிட்ட போயிட்டு இல்ல அந்த பஸ் டேல நம்மளும் கலந்துக்கலாம், என்ன பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்களா, இல்ல அவங்க என்ன பாட்டு பாடுவாங்க, என்ன கானா பாட்டு வரும், அவங்களோட ட்ரெஸ் எப்படி போட்டிருப்பாங்க, தலை எப்படி சீவுவாங்க, இல்ல அன்னைக்கு டேல என்ன பண்ணுவாங்க, இதை பத்தி எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த யூத் சப்கல்ச்சருக்கு தெரியலாம். ஏன் இதை பத்தி எஸ்ஏ எழுதக்கூடாதா, ஏன் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் இதை படி பண்ணக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எப்பவுமே நீங்க வந்து எலிட்
எடுத்தோடனே எலிட்டா தான் பேசுவீங்களா, ஏன் இதை பத்தில பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சரல் ஸ்டடீஸ் கேள்வி கேட்கு. அப்ப பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு, இது வந்து ஒரு பேசேஜ் மட்டும் அந்த புத்தகத்துல இருந்து கொடுக்குறேன். நான் மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் புக்ல இருக்கிற பேசேஜ் தான் யூஸ் பண்றத தவிர சம்மரிஸ் நான் பயன்படுத்துறது இல்ல. இங்க பாருங்க, தே டிஸ்பிளே their ஓன் கோட்ஸ். அப்ப அவங்களுக்கு அப்படின்னு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. ரைட்டா? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூட், இந்த ரூட்ல மத்த பசங்க வந்து வரக்கூடாது அந்த பஸ்ல. அப்ப ரூட்டுக்கு ஒரு தலை இருப்பாரு, அவன் சொல்றதை கேட்கணும். சரியா? அப்போ ஒரு 3வது வருஷம் பையன் தான் முதல் அந்த ரூட் தலையா இருப்பான். அப்ப முன்னாடி இருக்கிற இப்ப முதல்ல வருவான். அப்ப அவனுக்கு தான் தலைவர் சொல்லுவாரு, தம்பி கரெக்டா காலேஜ் முடிச்சா நீங்க வந்துடணும், எல்லாம் ஒன்னாதான் போகணும், ஒன்னாதான் வரணும், நம்ம வந்து கெத்த காமிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அது ஸ்டேஷனுக்கு வெளியே பார்க்கலாம். இப்ப சேப்பாக்கம் வந்தீங்கன்னா தெரியும், காலையில வந்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. எல்லாம் வந்து ஒரு டீம் மீட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அது ஒரு கலாச்சாரம் அவங்களுக்குள்ள. அது வந்து வித்தியாசமா இருக்கும். அப்ப அவங்க வந்து தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில நேரம் வந்து மோதிக்கவும் செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு ரூட்ல இருந்து வரும். சில நேரம் மோதிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, அதுல பல பிரச்சனைகள் வரும். சோ இது எல்லாத்தையும் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு கோட்ஸ். அப்போ இவர் சொல்றாரு, த பங்க் அப்படின்னு அங்க ஒரு கலாச்சாரம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டி-ஷர்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு, இந்த ஜீன்ஸை கிழிச்சு விட்டுக்கிட்டு, அது அங்கேயே நடந்திருக்கு, அதை பத்தி எல்லாம் படிக்கிறாங்க. ஆர் அட்லீஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் தட் கோட்ஸ் ஆர் தேர் டு பி யூஸ்ட் அண்ட் அப்யூஸ்ட். அப்போ ரூல்னு இருந்தா பயன்படுத்தணும், அதை உடைக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பசங்க பண்றது வந்து அப்படிதான் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கிறாரு. அவங்க மேல ஒரு விதியை திணிக்கிறப்போ அவங்க தங்களுக்குன்னு ஒரு கோடை பயன்படுத்திக்கிட்டு அதை எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாக்குறாரு. இத வந்து இப்பவும் சொல்றேன், அதாவது கல்ச்சரல் ஸ்டடீஸ் இதை தரைக்குறவா பாக்குறதுல, இதை ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணி படிக்கிறாங்க. சரியா? அப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டடீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த கிரிட்டிக்ஸை பத்தி படிங்க. நாளைக்கு நீங்க ரிசர்ச் பண்றப்ப ஏன் இதை பத்தி நீங்க வந்து எழுதக்கூடாது, யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது இதே இந்த பிரிட்டிஷ் இந்த சென்டர்ல ஒரு முன்னாள் மாணவி யாருன்னு சொன்னா ஏஞ்சலா மெக்ராபி, McRobie. அப்ப இவங்க வந்து பிற்காலத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கல்ச்சரல் ஸ்டீரியட்டை உருவாக்குறாங்க, ஒரு ஃபெமினிஸ்டும் கூட. அப்ப இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, இப்போ டிக் ஹெப்டிச் அவர் வந்து சப்கல்ச்சரை பத்தி பேசுறாரு, ஆனா பசங்களோட சப்கல்ச்சரை பத்தி பேசுறாரு, பையங்க. அப்ப இவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் சப்கல்ச்சர் கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க ஒரு புத்தகம் எழுதுறாங்க, ஃபெமினிசம் அண்ட் யூத் கல்ச்சர் ஃப்ரம் ஜாக்கி டு ஜஸ்ட் 17 அப்படின்னு ஒரு புத்தகம். அது என்ன ஜாக்கி அப்படிங்கிறது ஒரு மேகசினோட பேரு, ஜஸ்ட் 17 அப்படிங்கிறது ஒரு மேகசினோட பேரு. அப்ப இவங்க சொல்றாங்க எப்படி வந்து ஆண் இல்ல ஒரு பையன் அவங்க ஒரு குரூப் அவங்களுக்கு ஒரு சப்கல்ச்சர் இருக்கோ, அதே போல பெண்கள் அவங்களுக்கும் ஒரு சப்கல்ச்சர் இருக்கு, இத பத்தி நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து அது எப்படி படிக்கிறது, அப்ப இவங்க வந்து எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க பெண்களுக்கு யங் கேர்ள்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு டிஸ்டிங்டிவ் கல்ச்சர் ஆஃப் தர் ஓன், அவங்களுக்கு ஒரு சப்கல்ச்சர் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த சப்கல்ச்சரை மையமா வச்சுக்கிட்டு அவங்க எதை படிக்கிறாங்கன்னு சொன்னா கேர்ள்ஸ் வீக்லி காமிக்ஸ் அண்ட் மேகசின்ஸ். பெண்களை மையமா வச்சுக்கிட்டு காமிக்ஸ் வருது, மேகசின்ஸ் வருது, இப்பவும் வருது. இப்பவும் மேகசின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அட்டை படத்துல யார் வரா, உள்ள யாருக்கு, அதுல பல விளம்பரங்கள் இல்லையா. அப்போ அதுக்குள்ள வந்து அப்ப பெண்களை மையமா வச்சுக்கிட்டு இந்த காமிக்ஸ் இன்னும் வந்துட்டு தானே இருக்கு, அப்ப இவங்களுக்கு ஒரு சப் கலாச்சாரம் இருக்குதானே அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்ப இந்த புத்தகத்துல அதை பத்தி தான் படிக்கிறாங்க. அதனாலதான் பார்த்தா அவங்க எடுத்துக்கிற மேகசின் ஜாக்கி. அந்த காலத்துல அந்த ஜாக்கிங்கிற மேகசினும் பல மேகசின்ஸ் வருது, அதுல இருந்து ஜஸ்ட் 17. இந்த ஒவ்வொரு மேகசினும் இந்த இவங்களோட கலாச்சாரத்தை படிச்சு அவங்க என்ன நெய் பாலிஷ் போடுறாங்க, இல்ல என்ன மியூசிக் கேட்பாங்க, என்ன ட்ரெஸ் போடுவாங்க, அவங்க எப்படி எல்லாத்தையுமே வந்து அவங்க படிச்சுட்டு அதை பத்தி கட்டுரைகள் வரும், அதை பத்தி விளம்பரங்கள் வரும், அதை பத்தி ப்ராடக்டும் செல் பண்ணுவாங்க. சரியா? அப்ப இது வந்து ஏஞ்சலா மெக்ராபி தனக்கு எடுத்துக்கிட்ட டாபிக். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அவங்க எஸ்ஏஸ் எழுதுறாங்க, இந்த ஃபீல்டு இப்படிதான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எங்க லிட்டரேச்சர் வந்துச்சு, ஆனா லிட்டரேச்சர் நீங்க எடுக்கலாம், ஏதாவது ஒரு டெக்ஸ்டை எடுத்து அனலைஸ் பண்ணலாம், அதுல எப்படி வந்து ஒரு கலாச்சாரம் போர்ட்ரே பண்ணப்படுதுன்னு நீங்க படிக்கலாம். பட் அது மட்டும் மையம் கிடையாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸோட ஒரு பகுதி நம்ம முடிச்சிருக்கோம். இந்த ஒரு பகுதியில என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு ஒரு ஷார்ட் கிளாஸ் தான். அதாவது கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு எங்க எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்திருக்கோம். இது வரைக்கும் 1964ல எமர்ஜ் ஆயிருக்கு ஒரு சென்டரா அவங்க பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில. அதுல என்னென்ன கிரிட்டிக்ஸ் இருந்தாங்க, ரிச்சர்ட் ஹாகர்ட்ல இருந்து ஸ்டூவர்ட் ஹால்ல இருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்தோம். அப்புறம் ரேமண்ட் வில்லியம்ஸை பார்த்தோம், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது மட்டும் கல்ச்சர் ஸ்டடீஸ் கிடையாது, அது வந்து பிரிட்டிஷ் கல்ச்சர் ஸ்டடீஸ். இப்ப நீங்க புத்தகங்கள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அமெரிக்கன் கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு தனி குரூப் இப்ப இருக்கு. அதே போல ஆஸ்திரேலியன் கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கல்ச்சர் ஸ்டடீஸ்,
அப்போ அக்ராஸ் த வேர்ல்டு, இந்த உலகம் ஒவ்வொரு இடத்துல இருந்து கல்ச்சர் ஸ்டடிஸ் வந்து இப்போ தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னோட கலாச்சாரத்தை பத்தி எழுதுறாங்க. இப்ப நம்மளும் எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் தலித் அப்படின்னு சொன்னா அதுக்கு கலாச்சாரம் இல்லையா, அதை பத்தி எழுதக்கூடாதா? இல்ல அப்போ வந்து குறவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கலாச்சாரம் இல்லையா, அதை பத்தி எழுதக்கூடாதா? எழுதலாம். அப்போ ரிசர்ச் வந்து வெறும் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்டோட மங்கி போயிடாம கொஞ்சம் விரிவடையணும். வெறும் இலக்கியத்தை மட்டும் படிக்காம சுத்தி இருக்கிற இந்த கலாச்சாரத்தை இலக்கியத்துக்குள்ள எடுத்துட்டு வரணும், அந்த ரிசர்ச்குள்ள எடுத்துட்டு வரணும் தான் எங்களுக்கு ஒரு மையமா இருக்கு. சரி, என்னன்னு பார்ப்போம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரிட்டிஷை விட்டுட்டு கொஞ்சம் அக்ராஸ் த வேர்ல்டு என்னென்ன முக்கியமான கிரிட்டிக்ஸ், அவங்களோட முக்கியமான கான்செப்ட்ஸை பார்ப்போம். அப்படி நம்ம பாக்குறப்ப முதல்ல பியர் போர்டியூ, ஒரு பிரெஞ்சு சோசியாலஜிஸ்ட் அண்ட் பிலாசபர். பியர் PIERRE, போர்டியூ BOURDIEU. சோ இந்த கிரிட்டிக், இந்த ஒரு கல்ச்சுரல் கிரிட்டிக் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அவரோட ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, த ஹேபிட்டஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அவரோட முக்கியமான புத்தகம் டிஸ்டிங்ஷன், அதோட சப்டைட்டில் பாத்தீங்கன்னா A Social Critique of the Judgment of Taste. அப்ப இவர் எடுத்துக்கிற தலைப்பு தனக்கு எழுதுனா கல்ச்சுரல் டேஸ்ட், அது மட்டும் தலைப்பு எடுத்துக்கிறாரு. அது என்ன கல்ச்சுரல் டேஸ்ட்? ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு எனக்கு அதுதான்பா பிடிக்கும், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் வந்து இந்தியாவில வந்து கிரிக்கெட் அதிகமா பிடிக்கும்? ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து கிரிக்கெட்டுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஃபுட்பால் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜ் ஆகுது, ஆனா பாத்தீங்கன்னா நடுவுல கபடி ஓரளவுக்கு வந்துடுச்சு. அப்ப இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறாரு. அந்த டேஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து நேச்சுரல் கிடையாது. இந்த கலாச்சாரத்துல இதுதான் எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இந்த பிடிக்கும் பிடிக்காது இதுதான் டேஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இயல்பானது கிடையாது அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு சோசியல் கன்ஸ்ட்ரக்ட். அது நம்ம சொல்லி 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 உருவாக்கப்படுது. ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் அப்படி. ஒருவேளை வந்து நம்ம கொஞ்சம் இப்ப வந்து வடகிழக்கு, இப்போ நார்த் ஈஸ்ட்ல பிறந்தா அங்க வந்து ஃபுட்பால் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. அந்த கலாச்சாரம் அவங்களுக்கு ஃபுட்பால் கொஞ்சம் ஃபேமஸ், இங்க வந்து ஃபுட்பால் கொஞ்சம் தாக்கம் கம்மி தான் இல்லையா? ஏன்? மேபி அதுக்கு பல ரீசன்ல இருக்கலாம், அதை பத்தி நம்ம படிக்கலாம். அப்போ இந்த கலாச்சார டேஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி என்ன பண்றாரு வந்து படிக்கிறாரு. அப்ப அதுக்குதான் வந்து ஒரு டேர்ம் காயின் பண்றாரு, அதை பத்தி படிக்கிறது த ஹேபிட்டஸ். ஹேபிட் இல்ல, பழக்க வழக்கம், தினமா. அப்போ அந்த ஹேபிட் அப்படிங்கிறது, ஹேபிட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து நம்ம வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறோம் மனசுக்குள்ள, வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைக்கப்படுது. அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து வீட்டுல சொல்லி வளர்த்ததுல இருந்து, ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படியே பார்த்து 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 அந்த ஸ்போர்ட்ஸ் டேலே வந்து எங்க நம்மளுக்கு பல ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸே கிடையாது. ஆனா என்னன்னா அது இன்டர்னலைஸ் பண்றோம், அப்படியே நம்ம மனசுக்குள்ள வந்து பதிவேற்றிக்கிறோம். ஓ இதுதான், அப்ப நம்மளுக்கு அதுதான் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது, அப்ப எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்மளா நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். மேபி வேற ஒரு கலாச்சாரத்துல பிறந்திருந்தா நம்மளுக்கு இது பிடிக்காம இருந்திருக்கலாம். இதை விட அதுக்கு இன்னொரு கலாச்சாரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் அதிகமா கொடுத்துருக்கலாம். இல்ல நம்ம டான்ஸ், நம்ம சொல்லியிருப்பாங்க பரதநாட்டியம் இல்ல கதகளி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கலாச்சாரத்தை அதான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதை வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம என்ன பண்றோம், இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறோம், பதிவு பண்ணிக்கிறோம். சோ இப்படிதான் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒருத்தருக்கு இதுதான் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது இப்படிதான் வருது அப்படிங்கிறது, இது நேச்சுரல் கிடையாது, நீங்க இருக்கிற கலாச்சாரத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல அதே மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட் வந்து அவர் வந்து எழுதுறாரு. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு கிரிட்டிக், மேக்ஸ் ஹார்க்ஹைமர் அண்ட் தியோடோர் அடார்னோ. மேக்ஸ் ஹார்க்ஹைமர் ஸ்பெல்லிங் வந்து HORKHEIMER, ஹார்க்ஹைமர். அடுத்தது தியோடோர் அடார்னோ. யாருன்னு சொன்னா ஜெர்மன் பிலாசபர்ஸ் அண்ட் சோசியாலஜிஸ்ட். ரெண்டு பேரும் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க இந்த கல்ச்சர் ஸ்டடீஸ்க்கு. அப்ப இவங்களோட கான்செப்ட்ஸ் என்னன்னு சொன்னா, எதை பத்தி படிக்கிறாங்கன்னா கமோடிட்டி கல்ச்சர். இப்ப நீங்க மார்க்சிசம் எடுத்தீங்கன்னா ஒரு கமோடிட்டி, ஒரு ப்ராடக்ட் வருது இல்லையா, ஒரு விற்பனைக்கு ஒரு பொருளை செய்யறீங்க, அப்ப அந்த பொருளை வந்து எப்படி விற்கிறீங்க, அதை பத்தியான ஒரு கல்ச்சர். எதனால இப்ப வந்து ஒரு கமோடிட்டி தான், சாதாரண தண்ணி ஒரு கமோடிட்டி தான், இப்ப விற்பனை பொருளா மாறிடுச்சு. இல்ல கலாச்சாரமே வந்து விற்பனை பொருளா மாறிவிட்டதை வந்து அவங்க பாக்குறாங்க. இப்ப ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அப்பதான் வந்து பரதநாட்டியம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களா, உடனே வந்து அவங்களுக்கு வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து போர்ட்ரே பண்ணா அப்போ வந்து அந்த ஒரு கிளாசிக்கல் இதை வந்து காமிப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு அங்க போறோம், அப்ப அது வந்து ஒரு கமோடிட்டியா இருக்கு. யோகா அது வந்து ஒரு கமோடிட்டி தான் இப்போ இல்லையா. இப்ப வெளிநாட்டுல வந்து யோகா அப்படிங்கிறது ஒரு கமோடிட்டி கல்ச்சரா மாறுது. அப்ப யோகா அப்படி பண்ணா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒன்னும் ஆயுள் கூடும், இல்ல வந்து ஒரு நிதானமான வாழ்க்கை, மன சாந்தி கிடைக்கும் அப்படின்னுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்குறாங்க இல்லையா. அப்ப அவர் இதை வந்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்த்து,
மேக்ஸ் ஹார்கைமர் அண்ட் தியோடர் அடோர்னோ. அவங்களோட முக்கியமான புத்தகம் வந்து டயலெக்டிக் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். அது என்ன என்லைட்டன்மெண்ட்? எல்லாம் புத்தரை போல நம்மளுக்கு வந்து ஞான உதயம் கிடைச்சிட்ட மாதிரி. ஆனா அந்த ஞான உதயம் வந்து ஒரு மாஸ் டிசப்ஷன், ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஏதோ வந்து இந்த புதுசா டெக்னாலஜி வந்துட்டனால, இல்ல புது புது கலாச்சாரம் வந்துட்டனால நம்ம ஒண்ணும் அப்படியே வந்து பெரிய அறிவாளிகளா மாறல. நம்மள வந்து எல்லாரையும் சேர்த்து ஒரு ஒரு முட்டாளா இருக்கிற போல ஒரு குரூப் ஆஃப் ஒரு 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 சமுதாயத்தையே ஒரு முட்டாளாக்கிட்டா அது வந்து எல்லாரும் வந்து அது அறிவாளிங்கிற மாதிரி தான் தெரியும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க. என்லைட்டன்மெண்ட் ஆஸ் மாஸ் டிசப்ஷன். அப்ப வந்து இந்த செல்போன் வந்துட்டா எல்லாரும் அறிவாளியா அப்படின்னு சொல்லிட்டா அது மூலமா என்ன பண்றாங்க, அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான இது என்னன்னு சொன்னா எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில ஹிடன் அஜெண்டாவை பத்தி அவங்க படிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எஜுகேஷனோட முக்கியமான வேலையே நம்மளை எல்லாம் கன்சியூமரா மாத்துறது தான். நம்ம நல்லா படிச்சா நம்ம நல்ல கன்சியூமர், நம்ம வந்து நல்ல பொருட்களை வாங்குவோம். நீங்க நல்லா படிக்கலன்னா நல்ல காஸ்ட்லியான பொருளா வாங்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிறாரு. அதுதான் சொல்றாரு கல்ச்சர் இண்டஸ்ட்ரி. அதாவது கலாச்சாரம் ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி மாறுது அப்படிங்கிறாரு. அப்போ எஜுகேஷன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிதான். ஏன் இப்ப நீங்க சின்னதா யோசிங்க, ஒரு புத்தக கடைக்கு போயிட்டு ஒரு நாவல் வாங்குறோம், ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் ஒரு நாவல் வாங்குறீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க? புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 300-400 போகும். அது பிரிஸ்கிரைப் பண்ணா வேற வழியில வாங்கிதான் ஆகும். ஆனா அந்த புத்தகத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆயிருக்கும்? இல்ல சில புத்தகங்கள் இம்போர்ட் பண்ணி படிப்போம், அதெல்லாம் 500-1000 இருக்கும். இல்ல சில புத்தகங்கள் அதுக்கு மேலேயும் இருக்கு. இல்ல இதே இது வந்து ஒரு புத்தக கடை, இப்ப இது கூட ஒரு கல்ச்சர் நம்ம வந்து ஒருத்தர் டாபிக் எடுத்து பண்ணலாம். இந்த செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் பத்தி ஏன் வந்து ஒருத்தர் எஸ்ஸே எழுதக்கூடாது? ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன். ஏன்னா சென்னையில வந்து அது மாதிரி பல புத்தக கடைகள் இருக்கு. இப்ப என்னன்னா நம்ம படிச்சதுனாலதான் அந்த புத்தகத்துக்கு அவ்வளவு விலை கொடுக்குறோம். சாதாரண மக்கள் போயிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து 300-400 கொடுத்து ஒரு நாவல் வாங்குவாங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து அந்த அந்த எஜுகேஷன் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இது ஒர்த்துடா, வாங்கிடலாம், அதை படிச்சா அறிவாளி ஆயிடலாம், இல்ல உலகத்தை கத்துக்கலாம், வாங்க. அப்ப வாங்குவோம். இப்ப மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வந்து வாங்குவாங்க, 1000-2000 கொடுத்து புத்தகம் வாங்குவாங்க. ஏன்னா அது முடிச்சா வேலை கிடைக்கும், ரைட்டா? பட் இது படிச்சா வேலையோ அதுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனா வாங்குறோம். ஏன்னு சொன்னா இந்த எஜுகேஷன். இல்ல இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்ப நம்ம வந்து பல வாட்டி இந்த டிவில பார்த்திருப்போம், இன்னைக்கு இந்த பெயிண்டிங் வந்து 1 கோடிக்கு வித்துச்சு, இல்ல இத்தனை மில்லியனுக்கு வந்து ஏலத்துல போச்சுமாங்க. நான் இது வரைக்கும் நம்ம கேட்கிற கேள்வி, டேய் இந்த பெயிண்டிங் ஏன்பா இத்தனை கோடி கொடுத்து ஏலத்துல எடுத்தாங்க? ஏன்னு சொன்னா எஜுகேஷன். அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஆர்ட் எஜுகேஷன். இது வந்து பிகாசோ வரைந்தது, இல்ல இது வந்து இவர் வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த காலத்து ஓவியம். அதை பாத்தீங்கன்னா கோடி கணக்குல ஏலம் போகுது. அந்த இதை வந்து சாதாரண மக்கள் அதை போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்களா இல்ல 2000 ரூபாய்க்கு வாங்குவாங்களாங்கிறது கஷ்டம்தான். அப்ப ஏன் அந்த கோடி கணக்குல போகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கலாச்சாரத்தை, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்கிடுறாங்க. அதாவது படிப்பு அப்படிங்கிறது வந்து நம்மள எல்லாம் கன்சியூமர் ஆகணும். ஏன்னா பெரிய பெரிய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் யாரு வாங்குவா? படிச்சு அதுக்கு வந்து வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டா மட்டும் தான் வாங்குவோம். இல்லைன்னு சொன்னா அதுக்கு எந்த வேல்யூ இல்லைன்னு தூக்கி போட்டுருவோம். அதே பெயிண்டிங் வந்து சாதாரண ரோட்ல வித்தா அது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இல்ல வாங்கி சும்மா அழகுக்கு வந்து வைக்கலாம். இதே வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு பெரிய வந்து ஒரு மியூசியத்தெல்லாம் வச்சு, எப்பா இதை பாருப்பா, இது டாவின்சி வரைஞ்சது, இது வந்து பிகாசோ வரைஞ்சதுன்னு சொன்னா அப்படியே பிரமிச்சு பார்ப்போம். அப்படியா மோனோலிசா சிரிக்கிறாங்க பாரு, சிரிக்கிறாங்களா சிரிக்கலையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயிண்டிங் ஏன் அவ்வளவு அழகா இருக்கு, ஏன் அந்த அவ்வளவு விலை அப்படின்னு தெரியல. நம்மளுக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க, மோனோலிசா உனக்கு தெரியாதா? மோனோலிசா தெரியாதா? தெரியாது. பார்த்தா எவ்வளவு அழகா சிரிக்கிறா பாரு, இது வரைக்கும் ஏன் தான் எனக்கு புரியல, ரைட்டா? அது நீங்களும் அந்த கேள்வியை கேட்டு பாருங்க. நம்ம சொல்லி வளர்த்திருப்பாங்க மோனோலிசா தான் பெரிய உலகத்துல அழகான பெயிண்டிங்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு எஜுகேஷன் அப்படி சொல்லி கொடுக்குது, சரியா? அப்போ எஜுகேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அதை படிச்சு அறிவாளி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம பைசாவை செலவு பண்ணணும். பெரிய பெரிய இதெல்லாம் வித்தாங்கன்னு சொன்னா ஆர்ட் அப்படிங்கறத வாங்க வைக்கணும். அப்ப இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஹார்கைமரும் தியோடர் அடோர்னோவும் சொல்றாங்க. அடுத்தது வால்டர் பெஞ்சமின். இவர் வந்து ஒரு ஜெர்மன் லிட்டரரி கிரிட்டிக் அண்ட் பிலாசபர். சோ இவர் என்ன அப்படி, இவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு முக்கியமான ஒரு எஸ்ஸே என்ன அப்படின்னு சொன்னா, த ஒர்க் ஆஃப் ஆர்ட் இன் த ஏஜ் ஆஃப் மெக்கானிக்கல் ரீப்ரொடக்ஷன். அவர்தான் ஒரு முக்கியமான ஒரு எஸ்ஸே இது. இதுல அவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்ட், இந்த கலை, அதோட மதிப்பெல்லாம் இப்ப வந்து கம்மி ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மோனோலிசா பெயிண்டிங் தான் இருக்கும் இல்லையா? ஒரு தாஜ்மஹால், இல்ல உங்களுக்கு பாரிஸ்ல பண்ண ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் வந்து வாய் பொழந்து அதை பார்த்துட்டு இருப்போம், அது அங்க போனதான் பார்க்க முடியும் இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு, அப்படி கிடையாது. இப்ப சாதாரண இப்ப அப்பெல்லாம் வந்து பெயிண்டிங் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கலையா பாக்குறோம். இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப செல்போன் இருக்கு, பெயிண்டிங்கா
அவர்கிட்ட கொடுத்தனா அவர் கேட்பாரு, லட்சக்கணக்கில் கேட்பாரு. வேணா நான் போட்டோ எடுத்து நான் ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறேன் இல்லையா. செல்போன் வந்துடுச்சு, ஒரு கிளிக் பண்ணனா முடிஞ்சு போச்சு, அந்த அதுக்கு வேல்யூ முடிஞ்சு போச்சு. இப்ப போறோம், மோனலிசாவா ஒரு போட்டோ எடுத்துப்போம், தாஜ்மஹாலா ஒரு போட்டோ எடுத்துப்போம், முடிஞ்சிடுச்சு. அதை எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிப்போம், இல்ல வேணும்னா போட்டோ நம்மளே போட்டு பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு அந்த கலைக்கு உள்ள ஒரு ஆர்ட் ஆஃப் ஒர்க்குக்கும் ஒரு ஆரா, AURA, அதான் ஒரு கான்செப்ட். AURA, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மெக்கானிக்கல் ரீப்ரொடக்ஷன், இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கலைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு, ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. இது மட்டும்தான், இது உலகத்துல இது மட்டும்தான். அப்ப அதனால அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிரம்மாண்டமான, இந்த நீங்க சாமி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தெய்வத்துக்கு பின்னாடி ஒளிவட்டம் ஒண்ணு தெரியும் இல்லையா, அவங்கதான் தனியா தெரிவாங்க. அதே போல வந்து இந்த ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க் வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியும் பின்னாடி. அந்த ஒளிவட்டத்தை ஒரு ஆரா அப்படிங்கிறார். யூனிக்னஸ் தனியா தெரியும், துண்டா தெரியும். ஆனா இவர் சொல்றாரு, இப்ப அதெல்லாம் வந்து மங்கி போச்சுங்கிறார். அந்த ஒளிவட்டம் எல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா பார்த்தா ரசிப்போம். ஏன் மோனாலிசா அங்க போய் தான் பாக்கணுமா, போட்டோ எடுத்து பார்ப்போம். இல்ல தாஜ்மஹால் பார்த்தோமா ஒரு போட்டோ எடுத்து வருவோம், இல்ல ஏதாட்டும் ஒண்ணு இப்ப எடுத்தோடனே போட்டோ எடுத்துறோம், இல்ல வீடியோவே எடுத்துறோம். அப்ப அதை வந்து நம்மளால நம்ம நினைவா வச்சுக்க முடியுது. அப்போ அதுக்கு அந்த யூனிக்னஸ் வந்து, இப்ப தாஜ்மஹால் வந்து நம்ம வீட்டுல ஒரு நீங்க போயிட்டு ஆக்ராக்கு போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துரு, இல்ல ஒரு வீடியோ எடுத்து வந்து உங்க ஒரு மொபைல்லயோ இல்ல லேப்டாப்லயோ வச்சுக்கிட்டா அதோட மதிப்பு அங்க இருக்கட்டும், ஆனா என்கிட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த ஒரு பிரமிப்பு வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்றாரு. The technique of reproduction detaches the reproduced object from the domain of tradition. அந்த தொன்று தொட்டு அதுக்கு அப்படியே ஒரு பிரம்மாண்டத்தை கூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் உடையுது அப்படிங்கிறார். அப்ப முன்னாடி சொன்ன கான்செப்டுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த படிப்பு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப செலவழிக்கிறதுக்கு நம்மள தயார் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு, அது வந்ததுக்கு அப்புறமா, இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு போட்டோவா இப்ப ஜெராக்ஸ் போட்டா போட்டோவா அடிக்கலாம் இல்லையா, அது மெக்கானிக்கல் ரீப்ரொடக்ஷன் மிஷின் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் உருவாக்கலாம், அப்பெல்லாம் ஒண்ணுதான் உருவாக்க முடியும், இப்ப உருவாக்கி தள்ளுறாங்க. அப்ப அந்த ஆரா, அப்ப நம்ம அந்த ஆர்ட்டுக்கு இருக்கிற ஒரு மரியாதை எல்லாம் போச்சு, அதை வந்து இப்போ ஒண்ணு நம்ம அவ்வளவு தூக்கி வச்சு கொண்டாடல அப்படின்னு இவர் சொல்றாரு. சரியா, இதுதான் வந்து வால்டர் பெஞ்சனோட ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். அடுத்தது கிளாஸோட இன்னைக்கு இறுதிக்கு வந்துட்டோம். லாரா மல்வி, ஒரு பிரிட்டிஷ் ஃபெமினிஸ்ட் அண்ட் ஃபிலிம் தியரிஸ்ட். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ கல்ச்சர் ஸ்டடிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எதனாலும் வந்து நீங்க டாபிக் எடுத்துட்டு படிக்கலாம். அப்ப இவங்க தன்னோட தலைப்பு எது எடுத்துக்காங்க, படம். படத்துல முக்கியமா ஃபெமினிசம், ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு படத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தலைப்பு எடுத்துக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, கல்ச்சர் ஸ்டடிஸ் அப்படிங்கிறப்ப நீங்க எதனாலும் ஒரு டாபிக்கை எடுத்து அதை பத்தி படிக்கலாம். சரியா, இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம் இவங்களோட கான்ட்ரிபியூஷன். அப்ப இவங்களோட அப்போ கல்ச்சர் ஸ்டடிஸ் கூட பிலிம் ஸ்டடிஸும் உள்ள வரலாம். அப்ப இவங்க வந்து பிலிம் ஸ்டடிஸ் வந்து மையமா வச்சுக்கிறாங்க. முக்கியமா அதுல வந்து ஆணோட ஒரு பார்வை, மேல் கேஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ஆணோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆப்ஜெக்டா, ஒரு கவர்ச்சி பொருளா தான் பாக்குறாங்க, அப்படிதான் வந்து சினிமால வந்து போர்ட்ரே பண்ணப்படுது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து அவங்க ஒரு பார்த்துட்டு அதை வந்து ஒரு டீடைல்டான ஒரு எஸ்ஸே எழுதுறாங்க. அந்த எஸ்ஸேயோட பேரு விஷுவல் கல்ச்சர் அண்ட் நரேட்டிவ் சினிமா அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே. அந்த எஸ்ஸேல வந்து அவங்க ஒரு டேர்மை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டேர்ம் பேர் வந்து ஸ்கோபோபிலியா, SCOPOPHILIA. இந்த டேர்ம் ஏற்கனவே இருக்கு, அவங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்க பார்ப்போம். அப்ப ஸ்கோபோபிலியா அப்படின்னு சொன்னா பிளஷர் இன் லுக்கிங், அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்த்தால் சந்தோஷம் இல்லையா, பார்த்தால் பரவசம் மாதிரி அது நம்மளுக்கு இயல்பா உண்டு. ஹியூமன் நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விளையாட்டை பார்க்கறதுல சந்தோஷம் இல்லையா, யார் கூடயோ பேசிட்டு இருப்பாங்க, அவங்க அப்படியே ஓட்டிக்காரு, அது ஒரு ஏதோ ஒண்ணு பிளஷர் இன் லுக்கிங், அதனாலதான் படம் பார்க்கறது ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைவேறத அந்த படத்துல நிறைவேறத பாக்குறது ஒரு சந்தோஷம் இல்லையா. அப்போ விஷுவல் பிளஷர், அதான் அவங்க டைட்டில் வைக்கிறாங்க, விஷுவல் பிளஷர் நரேட்டிவ் சினிமா. அப்ப சினிமால இது எப்படி காமிக்கப்படுது, அப்ப அந்த சினிமா பாக்குறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது, அப்ப பாக்குறது சந்தோஷம் கொடுக்கறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் அந்த ஸ்கோபோபிலியா. அப்ப எதை பாக்குறதுல உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது அப்படிங்கிறப்போ, அப்ப சினிமா வந்து முக்கியமா ஒரு மேல் ஓரியன்டா இருக்குங்கிறாங்க. அவங்கதான் மையமா இருக்காங்க. அவங்கள மையமா வச்சுக்கிட்டு அவங்க பெண்கள் எப்படி பாக்குறாங்க அது வந்து அவங்க சந்தோஷம் கொடுக்குது. அப்ப சினிமால வந்து ஒரு நடிகை அப்போ வந்து அவங்க பெண்ணை ஒரு கவர்ச்சியா காமிக்கிறப்ப இவங்களுக்கு சந்தோஷமா வரும், அதான் பிளஷர் இன் லுக்கிங். அப்ப எப்படி காமிக்கப்படுறாங்க, அப்ப இதுல என்ன இருக்குன்னா, மேல் வந்து ஆக்டிவா காமிக்கிறாங்க, ஃபீமேல் வந்து ஒரு ரிசீவர் பாசிவா காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காட்சி பொருளா தான் அமைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த எஸ்ஏல ஹிச்காக்கோட மூவிஸ்ல இருந்து பலரோட மூவிஸை எடுத்து அனலைஸ் பண்ணி, அப்போ
பாக்குறதுக்கு தெரியாம இருந்தாலும் ஒவ்வொரு படத்துலயும் இது எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கறத தெளிவா விளக்குறாங்க. சரியா? அப்ப இதுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஹைரார்கி கிரியேட் பண்றாங்க. இது மேல, இது கீழே, ஆண் மேல், கீழே வந்து பெண் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து பண்ணப்படுது அப்படிங்கறது வந்து அவங்க வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க. சரியா? சோ இது வந்து லாரா மல்வியோட ஒரு கான்ட்ரிபியூஷன். நம்ம ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிட்டோம். பட் இந்த கல்ச்சர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்ட்ரோடக்டரி இன்னைக்கு முடிச்சிருக்கோம். இதுல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு கல்ச்சர் ஸ்டடீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கிரிட்டிக்ஸோட மத்த கான்ட்ரிபியூஷனை போய் பாருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் தேடி, இதுக்கு புத்தகங்கள் கம்மி தான், இப்போதைக்கு கம்மியா இருக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சு இப்ப இந்த கிரிட்டிக்ஸை பத்தி, அத கான்செப்ட்ஸ் பத்தி பாத்துக்கிட்டா போதுமானதா இருக்கும்.